新しいメンバーの到着だ。ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஃபார்மேஷன் ஆஃப் அக்கட்சுகி. அதாவது அக்கட்சுகி எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு, யார் அந்த அக்கட்சுகியை உருவாக்குனாங்க, எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நருட்டோ சீரிஸ் இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. பட் அதில் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கட்சுகி டீம் தான். ஏன்னா இவங்களை காமிக்கும் போதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் உங்களை ஒரு மாஸ் என்ட்ரியை கொடுத்துருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கட்சுகி டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதாவது இதனால தான் இவங்க வந்துட்டு அக்கட்சுகி சேர்ந்தானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபை கொடுத்துருக்கும். அதுலேயும் இந்த அக்கட்சுகி டீமில் இருக்கிறவங்களோட வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். தமிழ் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். ஒரே வாராவு உஷா உண்டா அப்படின்னுவானுங்க. நம்மளுக்கு என்னதான் புரியலனா கூட அது பார்க்கும்போது வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். சரி ரைட், அக்கட்சுகி எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ இந்த நருட்டோ சீரிஸில் 5 நேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவனுங்க மாற்றி அடிச்சுக்கிட்டானுங்க. பட் அடிச்சுட்டு அவனுங்க சத்தானுங்களோ இல்லையோ, இந்த குறுக்கில் குக்கிராமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராமங்கள்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதில் பெரிதும் அடி வாங்கினது இந்த இடன் ரெயின் வில்லேஜ் தான். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க உயிர் தப்பிச்சு அப்படியே சர்வே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பசங்க யாருன்னா எகிகோ, கொனன் அண்ட் நாகட்டோ. இந்த 3 பசங்களை எப்படியே உயிர் தப்பிச்சு சர்வே பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்குறானுங்க. ஆல்ரெடி இந்த லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட செம்ம அடி வாங்கி உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருப்பானுங்க. யாருக்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்கன்னா அவன் பேர் வேற மறந்து போச்சு, ஆன்சோ த சாலமண்டர் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட தான் சம்படி வாங்கியிருப்பானுங்க. அவன் இவங்க 3 பேரையும் பார்த்து பரவாயில்லையே, என்கிட்டயே சண்டை போட்டு உயிர் தப்பிச்சிட்டீங்க, ஸோ இன்று முதல் உங்களை லெஜெண்டரி சனின்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லிட்டு ஒரு பட்டமே கொடுத்துருப்பான். அந்த லெஜெண்டரி சனின்ஸ் யாருன்னா நம்ம கொனகா வில்லேஜை சேர்ந்த ஒரோச்சுமாரு, ஜிரையா அண்ட் சுனாடே. ஸோ அப்படி 3 பேர் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த 3 பசங்களும் இவங்க 3 பேரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஐயா நாங்கள் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, எங்களுக்கு நிஞ்சுட்சு கற்றுக் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் எப்படியாச்சும் உயிர் பிழைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே ஒரோச்சுமாரு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. பட் நம்ம ஜிரையா மட்டும் அதுக்கு ஓகே சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகோட்டோ உசுமாக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா ரினிகன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ஜிரையா இவனுக்கு அதை தவறான வழியில் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம தான் கற்றுக் கொடுக்கணும் என்ற காரணத்தினால தான் ஓகே சொல்றாரு நம்ம ஜிரையா. ஸோ இப்படி சில நாட்கள் போகுது. நம்ம ஜிரையா இந்த 3 பசங்களுக்குமே 3 வருஷமா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பசங்களா எனக்கு வேலை இருக்கு, நான் கொனகா வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புகிறார் நம்ம ஜிரையா. ஸோ மறுபடியும் இப்படியே சில நாட்கள் போகுது. தேர்ட் கிரேட் நிஞ்சாவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நம்ம எகிகோ இந்த அக்கட்சுகி அப்படின்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கான காரணமா எகிகோ என்ன சொல்லுவான்னா, நாம செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ மாட்டினா மாதிரி யாருமே இனிமே மாட்டிடக்கூடாது, அதாவது அப்பாவிகள் யாரும் மாட்டி செத்துடக்கூடாது, ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே இந்த அக்கட்சுகி டீமை உருவாக்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அக்கட்சுகி கிரேட்டான ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருப்பாங்க. அதாவது நம்ம நாகோட்டோ, கொனன் அண்ட் எகிகோ. ஸோ அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசி சமாளிப்பானுங்க, முடியலன்னா போட்டு தள்ளிட்டு வந்துருவானுங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் போகுது. இந்த அக்கட்சுகி டீமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கட்சுகி டீமுக்குள்ள ஒரு கருப்பாடு நுழையுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 கருப்பாடுகள் நுழையுது. அதுதான் பிளாக் ஜெட்ஸு அண்ட் தன்னை மதரா அப்படின்னு சொல்லி கொண்டு தெரியும் டோபி நாகட்டோ கிட்ட ரினிகன் இருக்கிறத பார்த்துட்டு, மாமே நீதான் மாமே கடவுளோட அடுத்த வாரிசு, நீ நினைச்சா இந்த உலகத்தையே உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், நீ என் கூட வா, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் ரினிகன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அதை நம்ம மறுத்து நம்ம யாகிக்கோ டோபி அடிச்சு துரத்திடுறாரு. டோபியும் என்னடா அவன் நம்மளே கலாச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்றான். அதே சமயம் இந்த அக்கட்சுகி டீமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. நிறைய ஷினோபிஸ் இந்த அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்றாங்க. என்னாலையும் இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஷினோபிஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. எவ்வளவு ஷினோபிஸ் இந்த அக்கட்சுகி டீம்ல சேர்ந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே லீடரா இருக்கிறது நம்ம எகிகோ தான். ஸோ நம்ம எகிகோ தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கட்சுகி டீமில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மிஷன் கொடுக்கணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எகிகோக்கு முன்னாடியே தெரியும் நம்மளால இந்த ஷினோபி வேல்டை ஃபுல்லாக மாற்றிட முடியாது, அதை மாற்றக்கூடிய ஒரே ஆள் நம்ம நாகோட்டோ உசுமாக்கி தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் ரினிகன் இருக்கு. ஸோ அவனுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அக்கட்சுகி டீமே லீட் பண்ணுவார். இது வரைக்கும் இந்த அக்கட்சுகி டீம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். பட் எவன் கண்ணு படிச்சே தெரியல, இடன் ரெயின் வில்லேஜோட லீடரான ஆன்சோ த சாலமண்டருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸ்டார்டிங்கில் ஆன்சோ த சாலமண்டர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். என்னடா சின்ன பசங்க தானே, இதெல்லாம் பண்ணிட்டு போச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவான் அதை. பட் நம்ம லீஃப் வில்லேஜில் ஒரு கிறு குமட்டை இருக்குல்ல, அதாவது டான்ஸோ பையன், அவன் டான்ஸோ நேரில் மீட் பண்ணி டே நல்லா பார்த்துக்கிட்டா, இந்த பசங்க தான் அவனுடைய வேலைக்கு உலக போறானுங்க, நீ அவங்களை சின்ன பசங்க போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவ. பட் நாளைக்கு அவனுக்கு பெருசாக வளர்ந்து வந்துட்டு உனக்கு ஆப்படிப்பானுங்க,
ஸோ நல்லா பார்த்துக்கு தம்பி, அப்புறம் ஃபியூச்சரில் அவனோட அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நல்லா மண்டையை கழுவுறான் நம்ம டான்ஸோ. டான்ஸோ கிடையாது, டான்ஸோ இன்னும் கிறுக்கு குமட்டை. இந்த நாய் சொன்னது எல்லாத்தையும் நம்ம அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா, ஆஹா நம்ம அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போலயே போடுற ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சுகி டீமுக்கும் இவனுக்கும் ஒரு மீட்டிங்கை போடுறானுங்க பொதுவான இடத்துல. ஸோ அந்த பொதுவான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமே வந்துது. பட் டீமோட லீடர்ஸ் தானே பேசுவானுங்க எப்பயும் போல. ஸோ 2 பேருமே எப்பயும் போல பேசிக்கிறானுங்க. நம்ம ஆன்சோ என்ன சொல்கிறான்னா, நம்ம யகிகோவை பார்த்து, டே தம்பி நீங்கள் பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் 3 பேரும் என்ன பர்சனலாக மீட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் கூப்பிட்றான் பர்சனலாக. தம்பி வீட்டுக்கு வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்களேன் அப்படின்றாரு நம்ம ஆன்சோ. அதை நம்ம யகிகோ கொனன் அண்ட் நாகோட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட வீட்டுக்கு போகிறானுங்க. வீடானு தெரியல, அவனோட இடத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஸோ அப்படி இவனுங்க 3 பேரும் போகும்போது தான் ஆன்சாவும் டான்ஸாவும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுறானுங்க. அதாவது நம்ம கோனன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு மலை பிடிச்சி வச்சுட்டு இருப்பானுங்க. அந்த மலைக்கீழே நம்ம யகிகோவும் கோனனும் இருப்பானுங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சோ என்ன சொல்கிறான்னா, டே நீ அவனை சாவடிக்கல, அதாவது நகட்டோவை பார்த்து நீ யகிகோவை சாவடிக்கல, கொனன் நான் இங்கேருந்து தூக்கி போட்டுருவேன், சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அப்பயும் கொனன் மலை இருந்து கத்துவா, டே 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 என்னை சாவச்சா சாவடிக்கிட்டோம், நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு போயிடுங்கடா, என் உயிர் போட்டுண்டா அப்படின்ற மாதிரி கத்துவா. பட் இவங்க 2 பேருமே கேட்க மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யகிகோக்கு முன்னாடியே தெரியும்ல, அதாவது இந்த ஷினோபி வேல்டை நம்மளால மாற்ற முடியாது, அதை மாற்றக்கூடிய ஒரே ஆள் நம்ம நாகட்டோ உசுமாக்கி தான். பிகாஸ் அவங்ககிட்ட ரினிகன் இருக்குது, ஸோ நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகட்டோ கிட்ட ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியில் தானே போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு யாகிகோ. இதை பார்த்த கொனன் மலை இருந்து கத்துவா, யாகிகோ அப்படின்னு கத்துவா. பட் என்ன பிரயோஜனம், செத்து போயிட்டாரு நம்ம யாகிகோ. இந்த டைம்ல தான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி ரினிகன்லாம் ஆக்டிவேட் பண்ணி இந்த கெடோ ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வர வச்சு அங்கிருந்து மொத்த பேருமே அடிக்கிறான். பட் ஆன்ஜோ த சாலமாண்டரும் நம்ம கிற்கு குமட்டை இருக்கான்ல, அவன் மட்டும் தப்பிச்சு போயிடறானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாகட்டோ உசுமாக்கி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. அதுதான் இந்த ஷினோபி வேல்டுல பீஸ்லாம் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரணும்னா இந்த ஷினோபி வேல்டை மொத்தமாக அழிச்சிட்டு மறுபடியும் உருவாக்கினா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கட்சுக்கியோட மெயின் மோட்டிவே தப்பு. நம்ம சாஃப்டான வழியில் போகிறத விட ரகடான வழியில் போனால் தான் இந்த பசங்களாம் பயந்துக்கிட்டு சண்டை போடவே பயந்துக்கிட்டு இனிமேல் சண்டையை போட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதன் பிறகு நம்ம நாகட்டோ உசுமாக்கி என்ன பண்ணுறாருன்னா, செத்து போன ஒரு 5 பாடி வச்சுக்கிட்டு இந்த சேஜ் ஆஃப் 6 பாத் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாரு. இந்த 6 பேரோட கண்ணுமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ ஒருத்தர் பார்க்குறத இன்னொருத்தரால புரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாகட்டோ நம்ம டோபி இருக்கான்ல அவங்ககிட்ட போய் பேசி அவனுமே டீம்ல சேர்த்துக்கிறாரு. டோபி வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாகட்டோட மண்டையை கழுவுறான். இதே சமயத்தில் இந்த அக்கட்சுகி டீம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. இந்த அக்கட்சுகி டீம்ல யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகட்டோ, கொனன், டோபி, பிளாக் ஜெட்சு, டெய்டரா, இட்டாச்சி, சசோரி, கிசமே, ஹிடன், ஒரோச்சுமாரு அண்ட் கக்குசு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெம்பர்ஸ்னு சொல்லலாம் அக்கட்சுகி டீம்ல. ஸோ இவங்க யாரு எப்படி இந்த அக்கட்சுகி டீம்ல வந்து சேர்ந்தானுங்க அப்படின்றத கொஞ்சம் லைட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜூசோனா யாரு அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் லிஸ்ட் சொல்லும்போது ஜூசோ நேம் விட்டு நினைக்கிறேன். இவருமே பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பர்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டி வில்லேஜ் இருக்குல்ல, அதுல 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு. பட் அவரோட வில்லேஜ்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அவரோட வில்லேஜை விட்டு வெளில வந்துட்டு ஒரு ரோக் நிஞ்சாவை சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு அக்கட்சுகி டீம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது தெரிய வருது. ஸோ அதன் பிறகு என்ன அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்றாரு. அதுவும் நம்ம இட்டாச்சி இருக்கார்ல, அவனோட டீம்ல ஜாயின் பண்றாரு. நெக்ஸ்ட் பிளாக் ஜெட்ஸு. இந்த பிளாக் ஜெட்ஸை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பிளாக் ஜெட்ஸு எப்படி அக்கட்சுகி டீம்ல சேர்ந்துச்சுன்னா, நம்ம டோபி வருவான் பார்த்தீங்களா, டோபி கூட வந்த ஆள் தான் இந்த பிளாக் ஜெட்ஸு. எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இந்த பிளாக் ஜெட்ஸு கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டெய்டரா, அக்கட்சுகி டீம்ல இருக்கக்கூடிய யங்கஸ்ட் மெம்பர்னா இவரை சொல்லலாம். ஸ்டார்டிங்ல டெய்டரா நான் வரமாட்டேன், நல்லா அக்கட்சுகி டீம்ல இருந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. பட் அதன் பிறகு நம்ம இட்டாச்சி இருக்கார்ல, அவர் போய் பேசுவாரு. ஸோ அப்போ நம்ம டெய்டரா சும்மா இல்லாம, தம்பி உனக்கு எனக்கு ஒரு மேட்ச், அதை நான் தோத்துறாங்கன்னா அக்கட்சுகி டீம்ல இருந்து ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம இட்டாச்சிக்கும் டெய்டராக்கும் ஃபைட்டு, அதில் வழக்கம் போல நம்ம இட்டாச்சி வின் பண்றான். அதன் பிறகு தான் நம்ம டெய்டரா அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்றான். அடுத்து நம்ம ஹிடன் பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு இம்மோர்டலான பர்சன். ஸோ நம்ம ஹிடன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரோக் நிஞ்சாவா சுத்திட்டு இருப்பான். ஸோ அவனை கூட்டின்னு வரதுக்காக நம்ம இட்டாச்சி, கொனன் அண்ட் இன்னொருத்தர் போவாங்க, அவங்க பேர் தெரியல, கக்குசுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேரும் போயிட்டு நம்ம ஹிடன் கிட்ட நீ அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்றா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அவன் ஒத்துக்க மாட்டான். சரி ஓகே லெட் ஸ்டார்ட் ஃபைட்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுலயும் நம்ம கக்குசுக்கும் ஹிடனுக்கும் தான் ஃபைட்டு. அதில் நம்ம ஹிடன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய பவர் யூஸ் பண்ணி இந்த கக்குசு பையில கொன்றுவான். பட் நம்ம கக்குசுக்கு தான் 4-5 உயிர் இருக்குல்ல, ஸோ ஒரு உயிர் போனாலும் இன்னொரு உயிரை வச்சு அவன் ரிட்டர்ன் வந்துருவான். ஸோ இது இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறார் நம்ம இட்டாச்சி. இட்டாச்சி என்ன பண்றாருன்னா, அவனுடைய கெஞ்சுட்சு யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாமல் கொனன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹிடன் கிட்ட பேசுறாங்க. கொனனை பார்த்து மயங்குகிறார் நம்ம ஹிடன். ஸோ அதன் பிறகு ஹிடனுமே அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்றான். அடுத்து யாருன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல கக்குசுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல் தான். ஏன்னா இவர்கிட்ட 4-5 உயிர் இருக்கு. அண்டர்டேக்கருக்கு எப்படி 7 உயிர்னு சொல்லும்போது நம்பினீங்க, அதே மாதிரி தான் இவனுக்கு ஒரு 5 உயிர் இருக்கு, நம்புங்க. இவர் எப்படி இந்த அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இவர் வந்துட்டு ஒரு வில்லேஜை சேர்ந்திருப்பாரு. அந்த வில்லேஜோட நேம் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. அந்த வில்லேஜை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அஷிராமா செஞ்சு இருக்காருல ஃபர்ஸ்ட் ஒக்காகி, அவரை போறதுக்காக கக்குசு அனுப்புவாங்க. அஷிராமா செஞ்சு எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம மாதரா உச்சியாவே அடிச்சு ஓட்ட விட்டவர். ஸோ அவரை போறதுக்காக இந்த கக்குசு பையனை அனுப்புவாங்க. ஸோ நம்ம அஷிராமா செஞ்சு என்ன பண்ணுவார்னா, கக்குசு அடிச்சு போட்டு, தம்பி
இனிமேல் அண்ணனோட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது, உயிர் பிச்சை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிச்சை போடுவார் நம்ம கக்கூசுக்கு. கக்கூசும் அஷ்ராமா கிட்ட நல்ல அடி வாங்கிட்டு அதை ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்கிறான். ஊர் மக்கள் கக்கூசுவை பார்த்து சிரிக்கிறானுங்க. டேய் என்னடா நான் உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சேன், நீ ஒரு ஜோபியாடா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறானுங்க. இதை பார்த்து சம வெறி ஆகிறார் நம்ம கக்கூசு. காண்டாகி இவரை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சானுங்களோ அவங்களுடைய கதை எல்லாத்தையும் முடிக்கிறார் நம்ம கக்கூசு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கக்கூசு அக்கட்சுக்கி டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அடுத்து நம்ம சசோரி. சசோரி என்ன தான் பார்க்கறதுக்கு பயங்கரமாக கொடூரமாக இருந்தாலுமே ஆக்சுவலி அது அவருடைய உருவம் இல்லை. நம்ம சாண்ட் வில்லேஜ் இருக்குல்ல, ஸோ சாண்ட் வில்லேஜை சேர்ந்தவர் தான் அந்த சசோரி. பட் இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கொண்டுறானுங்க. ஸோ அதன் பிறகு நம்ம சசோரியை வளர்த்தது அவங்க பாட்டி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சசோரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு பர்ஃபெக்டான பப்பட் மாஸ்டராக இருந்திருப்பாரு. பட் காலங்கள் போக போக ஒரு ஈவிலான பப்பட் மாஸ்டராக மாறுறாரு. ஸோ சசோரி நிறைய கொலைகளை பண்ணுறாரு, ரோக் நிஞ்சாவாக மாறாரு, அக்கட்சுக்கி டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஒரோச்சிமாரு. ஒரோச்சிமாரு எதுக்குடா போயிட்டு அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்தா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரோச்சிமாரு அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்ததுக்கு நிறைய தியரிஸ் நிறைய காரணங்கள் இருந்தாலுமே அதில் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி தான். ஏன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கு ஸ்ட்ராங்கான பர்ஃபெக்டான ஒரு பாடி வேணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஷரிங்கன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒத்து போகிற ஒரே ஆள் நம்ம இட்டாச்சி மட்டும் தான். ஸோ நம்ம இட்டாச்சி ஆல்ரெடி அக்கட்சுக்கி டீமில் இருக்கிறதுனால நம்ம ஒரோச்சிமாரும் அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்து இட்டாச்சியோட பாடி அப்படியாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் அவனால் அது முடியவே முடியாது. அடுத்து நம்ம கிசாமே. கிசாமேவும் பார்த்தீங்கன்னா மிஸ்டி வில்லேஜில் இருக்கக்கூடிய 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேனில் ஒருத்தர் தான். பட் அங்கே ஒரு கைகலப்பாக அதுக்கப்புறம் ரோக் நிஞ்சாவா மாறி நம்ம அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்தவர் தான் இந்த கிசாமே. ஆக்சுவலாக கிசாமே எப்படி சேர்ந்திருப்பான்னா ஆல்ரெடி நம்ம இட்டாச்சி டீமில் இருக்கக்கூடிய கக்கூசு செத்து போயிடுவார். ஸோ அதன் பிறகு இட்டாச்சி கூட ஒரு டுவோ வேணும்ல, ஸோ அதனால தான் நம்ம கிசாமேவை இட்டாச்சி டீமில் போட்டுருப்பானுங்க. நெக்ஸ்ட் நம்ம கொனனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்கட்சுக்கி டீம் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து இருக்கிறவங்க தான் நம்ம கொனன். ஸோ அவங்களை பற்றி பெருசாக சொல்ல தரணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒபிட்டோ. ஒபிட்டோ அதனால் அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்துருப்பாருன்னா இந்த அக்கட்சுக்கி டீமோட கோல் அச்சீவ் பண்ணுறது கிடையாது, அவனோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்துருப்பான். ஒபிட்டோட கோல் என்னன்னா இந்த இன்ஃபினிட் சுகியாமியை ஆக்டிவேட் பண்ணுறது. ஆக்சுவலாக அது ஒபிட்டோட கோல் இல்லை, மாதரா ஒபிட்டோ கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதே இவர் வேத வாக்கா நினச்சிட்டு தான் அந்த அக்கட்சுக்கி டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இன்னும் கேட்டால் அது மதரா உச்சியாவோட கோலே கிடையாது, நம்ம பிளாக் ஜெட்ஸ் இருக்குல்ல அதோட கோல் தான் நம்ம மதரா கிட்ட சொல்லி மண்டையை கழுவி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கும். எதனால் பிளாக் ஜெட்ஸ் இப்படிலாம் பண்ணுதுன்னா நம்ம பிளாக் ஜெட்ஸ் உருவாக்குனது காகுயா அப்படின்ற ஒருத்தி. ஸோ அவளை ரிட்டர்ன் கொண்டு வரனா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜெட்ஸு தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்து நம்ம இட்டாச்சி அதனால இந்த அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்தாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்கு. கொனகா வில்லேஜில் இருக்கிற உச்சியா கிளானை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் அந்த வில்லேஜ் எடுக்கிறதுக்காக வில்லேஜ் மேலேயே ஒரு போர் தொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவானுங்க. அந்த இடத்துலையும் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது டான்ஸோ த கிற்கு குமட்டை தான். இட்டாச்சி ரொம்ப நல்ல பையன் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டான்ஸோ என்ன பண்ணாருன்னா, தம்பி உச்சியா கிளான் சேர்ந்தவங்களாம் ரொம்ப ஆடுன்னு இருக்கானுங்க, நீ அவங்கள போறியா இல்லை நான் மொத்த பேரையும் போட்டுட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சிக்கு ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறான். அதுதான் நீ உன்னுடைய உச்சியா கிளானை மொத்தமாக போட்டு தள்ளிட்டு உன்னுடைய தம்பி மட்டும் உயிரோட வச்சுக்கலாம், பட் நான் களத்தில் இறங்கன்னா மொத்த பேரையும் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பட் நம்ம இட்டாச்சி வில்லேஜோட நன்மைக்காகவும் அவனுடைய தம்பி உயிரோட இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவனே பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானை மொத்தமாக போட்டு தள்ளுறான். பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம டோபி. ஸோ நம்ம இட்டாச்சி உச்சியா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு தேர்ட் ஒகாகேவை போயிட்டு மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி சார் நான் இது மாதிரி உச்சியா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டேன், இனிமேல் நம்ம வில்லேஜுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் அக்கட்சுக்கி அப்படின்ற ஒரு டீம் ஃபியூச்சரில் பெருசாக ஏதோ ஒரு வேலையை பண்ணுற மாதிரி தெரிய வருது. ஸோ நாங்கள் சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு அங்கே ஏதாச்சும் தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்கட்சுக்கி டீமில் போய் ஜாயின் பண்ணுறாரு. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கி டீம் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஃப் வில்லேஜுக்கு தகவல் சொல்லிட்டு இருப்பாரு அப்பப்போ. ஸோ இந்த அக்கட்சுக்கி டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி இந்த அக்கட்சுக்கி டீமில் வந்து ஜாயின் பண்ணானுங்க அப்படின்றத சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ அக்கட்சுக்கி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைல்டு பீஸ்ட்ல இருக்குல்ல 9 விதமான டைல்டு பீஸ்ட் இருக்கு. ஸோ அந்த 9 பீஸ்ட்டுமே கலெக்ட் பண்ணுற வேலையில ஈடுபடுறானுங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் நம்ம பெயின் இருக்கார்ல, அவர் ஆல்மைட்டி புஷை போட்டு லீஃப் வில்லேஜை மொத்தமாக முடிக்கிறதுக்காக லீஃப் வில்லேஜுக்கு வந்துட்டு ஆல்மைட்டி புஷும் போடுவார். அதில் நம்ம லீஃப் வில்லேஜை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலி ஆகிடும். பட் அதன் பிறகு நம்ம நருட்டோ இருக்கார்ல, அவர் தான் நாகோட்டோ கிட்ட பேசி அதாவது பெயின் கிட்ட பேசியே சமாளிப்பாரு. நருட்டோ பேசினது எல்லாத்தையுமே கேட்டு மனம் திருந்துகிறார் நம்ம நாகோட்டோ. ஸோ அதுக்கப்புறம் அவர் போட்டு ஆல்மைட்டி புஷ் அவரே ரிவர்ஸ் பண்றாரு. ஸோ அதனால அவரு செத்தும் போறாரு. ஸோ அக்கட்சுக்கி டீம்ல இருக்கக்கூடிய நம்ம பெயின் ஃபர்ஸ்டால செத்துட்டாரா. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சாவாங்க. அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படிலாம் சத்தாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் இதை மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபைனலாக அக்கட்சுக்கி டீமை சேர்ந்தவனுங்க இந்த ஜிஞ்சுரிக்கு எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி ஒவ்வொரு பீஸ்டையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கிடையில் அக்கட்சுக்கி டீமோட லீடராக இருக்கிறது நம்ம டோபி தான். ஸோ அவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்றான். ஸோ 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் நம்ம காபூட்டோ இருக்கான்ல, அதாவது ஒரோச்சிமாரோட சிஷியபுல் இருக்கான்ல, அவன் நம்ம டோபியை மீட் பண்ணி நானும் அக்கட்சுக்கி டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸோ என்னையும் சேர்த்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம டோபி அதில் ஒத்துக்க மாட்டான். ஸோ அப்போ நம்ம காபூட்டோ என்ன பண்றாருன்னா ரீஅனிமேஷன் ரூட்ஸ் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்த பவர்ஃபுல்லான மெம்பர்ஸை நம்ம டோபி கிட்ட காமிக்கிறான். அதில் ஒன்று தான் மாதரா. ஸோ மாதராவை பார்த்தோன்னே நம்ம டோபி ஒத்துக்கிறான், நீயும் என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி. ஸோ வழக்கம் போல 4th கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காபூட்டோ ரீஅனிமேஷன் ரூட்ஸ் யூஸ் பண்ணி மாதராவை திருப்பி கொண்டு வரான். மாதரா வந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேணும் இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு போட்டு அந்த பீஸ்ட்டுகளையுமே
அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம அவன் நினைச்ச மாதிரி அந்த ஐ ஆஃப் மூனை ஆக்டிவேட் பண்றான். மாதரா அப்பா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது தான் பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோவை அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து மாதராவோட முதுகுலேயே குத்துக்கு. மாதரா இத்தனை நாளா பிளாக் ஜெட்ஸு அவனோட பையன் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ மகனே என்னடா எப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அப்போ பிளாக் ஜெட்ஸ் சொல்லும், என்னோட விசுவாசம் உனக்கலடா காகுயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இந்த காகுயா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் பிளாக் ஜெட்ஸ் உருவாக்கி இருப்பா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காகுயாவை அவங்க பசங்க 2 பேருமே சேர்ந்து லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஐ மீன் சீல் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அந்த சீல்ல இருந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம காகுயா பிளாக் ஜெட்ஸுவே உருவாக்கி இருப்பா. பிளாக் ஜெட்ஸும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி அதுக்கான பிளானை பக்கவா போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பா. அதில் மாட்டினது தான் டோபி அண்ட் மாதரா. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வீடியோட ரெண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பாய். போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.